யாழ் சமையல் அன்பு உள்ளங்களுக்கு இனிய நேர வணக்கம். இன்றைக்கு நாங்கள் சஞ்சு குட்டி இந்த வயதுக்கு ஏற்ற மாதிரி 2-3 வயது பிள்ளைகளுக்கு ஏற்ற ஒரு கறி வைக்க போகிறோம். இப்போ நாங்கள் இறைச்சி காய்ச்சிக்கில் ஈரல் வரும், அந்த ஈரலை பிள்ளைகளுக்கு காய்ச்ச போகிறோம். வாங்கோ இப்படி செய்கிறான்னு பார்ப்போம். ஈரல், உருளைக்கிழங்கு, கருவேப்பிலை, வெங்காயம், மஞ்சள் தூள், உப்பு, மிளகு, சின்ன சீரகம், ஓமம் கொஞ்சம் போடுங்க பிள்ளைகளுக்கு வயிற்றுக்குள்ள ஒன்றும் செய்யாமல் இருக்கிறதுக்கு. வாங்கோ இப்படி செய்கிறேன்ட்டு பார்ப்போம். இப்போ நாங்கள் இதுக்குள்ள பிள்ளைகளை முதல் கீழே கிழங்க போடுங்கோ, ஈரலை போடுங்கோ. இது 2-3 வயது பிள்ளைகளுக்கு ஏற்ற உணவு. நாங்களுக்குள்ள பாலதில் கொஞ்சம் ஹெவி, இந்த கொஞ்சம் பிள்ளைகளுக்கு கொஞ்சம் வயிறுன்ற இதாக இருக்கிறபடியா பாலதில் விடாமல் காய்ச்ச போகிறோம். இதுக்குள்ள தண்ணி விடுங்கோ. இப்போ நாங்கள் இப்போ இறைச்சிக்கில் வந்தபடியாக அதை பிள்ளைகளுக்கு எடுத்து இப்படி காய்ச்சினோம். இடக்கிட பிள்ளைகளுக்கு கடையில் வாங்கி தனியாக ஈரல் வாங்கலாம், வாங்கி காய்ச்சி கொடுங்கோ. இது கொஞ்சம் வெந்தயம் போடுவோம், பிள்ளைகளுக்கு வயிற்றுக்குள்ள ஒன்றும் செய்யாமல் இருக்கிறதுக்கு. சீரகம் போடுவோம், ஓமம் கொஞ்சம் தூவோம். இது அரைச்சி வச்சு நாங்கள் ஒரு சுற்றி எடுத்து வச்சது. இதை அப்படியே போட்டு ஒரு கொஞ்சம் உப்பும் போட்டுட்டு மூடி விடுவோம். மஞ்சள் தூளும் கொஞ்சம் போடுவோம். அப்படியே மூடி விட்டிங்கன்னா 2 உழைப்பு சாப்பிடாத பிள்ளைகளுக்கு 2-3 வயது பிள்ளைகள் உழைப்பு சாப்பிட பஞ்சுப்படுவணும். இது நல்லா அவிஞ்சாப்புறக்கு ஒரு மிக்சியில் ஒரு சுற்றி போட்டு ஒரு பிடி சோறையும் போட்டு சுற்றி போட்டு பிள்ளைகளுக்கு தீத்தி விடுங்க. திறந்து பார்ப்போம். இப்போ இது நாங்கள் பால் விடாத வழியா தேயாது, ஒன்றும் செய்யாது, தண்ணியிலானே அவிக்கிறோம். இப்போ நீங்கள் குழந்தைய கொஞ்சம் ருசியாக சாப்பிடணும். இப்போ எங்களோட சின்னாக்களுக்கு இதுக்கு இப்படியே போட்டு மிக்சியில் ஒரு சுற்றி போட்டு சோத்தையும் ஒரு கைப்பிடி போட்டு சுற்றி கொடுப்போம். இப்போ கொஞ்சம் ருசி பார்க்குறாக்கள்னு சொன்னால் ஒரு கரண்டி முதலாம்பால் இறக்கேக்கில் விடுப்போம். நாங்கள் விடுறே இல்லை. இந்த வெந்தயம் சீரகம் அதெல்லாம் போட்டு ஒரு அதுகளை சேர்த்து அரைச்சி விட்டுருக்கோம். இப்போ இதை இப்படியே மூடி நல்ல மெல்லிய நெருப்பில் விட்டிங்கன்னா தான் தண்ணி வற்றாமல், இந்த மெல்லிய நெருப்பில் விட்டிங்கன்னா தான் ஈரலும் கிழங்கும் நல்லா அவிஞ்சு மாந்தும். வாங்கோ திறந்து பார்ப்போம். இப்போ நல்லா அவிஞ்சு இருக்கும். நல்லா அவிஞ்சிட்டுது, ஈரலும் அவிஞ்சிருக்கும். நல்ல மெல்லிய நெருப்புலேயே இவ்வளோ தண்ணியும் வற்ற விட்டுருக்குறோம். இதை இப்படியே இறக்கி வச்சுட்டு நல்லா ஆறினா பிறகு இந்த இலைகள் ஈரல் எல்லாத்தையும் ஒருக்கா சுற்றி போட்டு ஒரு பிடி சோறையும் போட்டு சுற்றிட்டு கிழங்க கையாலேயே மசிச்சு விடுங்கோ. இந்த இலைகள் இந்த எல்லாம் போட்டு பிள்ளைகளுக்கு அரையுங்கோ. பிள்ளைகளுக்கு உடம்புக்கு நல்லா ஆறும் மட்டும் இப்படியே கிடக்கட்டும். சஞ்சு குட்டின்ற கறியை தந்து பார்ப்போம். அப்படித்தான் வந்துருக்கு. இது ஈரலையும் சோறையும் அடியுங்கோ, மிக்சியில் கருவேப்பிள்ளைகள் எல்லாம் அடியுங்கோ. கிழங்க மட்டும் கையால் மசியுங்கோ. அவருக்கு 2 நேரத்துக்கு காணும் பிள்ளைகளுக்கு. பால் விடணுமெண்டு இல்லை, நீங்கள் அப்படி இல்லை, கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் வளர்ந்தாக்கள்னா ருசி கொஞ்சம் கூட பார்த்தா முதல் பால் ஒரு கொஞ்சம் விடுங்கோ.